இப்போ நம்ம செய்ய போகிறது ரொம்ப ஈஸியான ஸ்நாக், ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக் கூட, பேல் பூரி. ரொம்ப ஈஸி. அதுக்கு நான் இப்போ வந்து ஒரு 1.5 to 2 கப் பொரி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு கப்பால் போட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் மிக்சர் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஓமப்பொடி, கொஞ்சோண்டு கார்ன் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு கேரட் துருவல், நான் செஞ்சிருக்கிறதுலையே கொஞ்சம் மிளகாய், கட் பண்ணி வச்சிருக்க சின்ன சின்ன மிளகாய், நான் கட் பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் தக்காளியை போட்டுட்டு கொஞ்சோண்டு அந்த லெமன் ஜூஸோட சாறு, ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு சால்ட், ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். கொஞ்சம் கடலை போட்டுக்கணும். கொஞ்சம் நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க பச்சை சட்னிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த புளி சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால 1 ஸ்பூன் போட்டால் போதும். நம்ம உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் ரெண்டு பானிபூரி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை க்ரஷ் பண்ணி உள்ளே போட்டுடலாம். ரொம்ப இதான குட்டி குட்டி ஆகிடும். நம்ம கொஞ்சம் பெருசாகவே போட்டுட்டு கிளறி விட்டுருவோம். நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பவுலில் வச்சுட்டு பரிமாறத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஓமப்பொடி, நம்ம சேர்த்து வச்சுருக்க ஓமப்பொடியும் கொஞ்சம் காணும் மல்லியும் போட்டு